பாஸ்கு காலத்தின் 32ஆம் நாள். வாக்கு: என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவ்வாறு உங்களிடம் சொன்னேன். இப்படி பாஸ்கு காலத்தினுடைய சிறப்பு ஆசிரான மகிழ்ச்சியை நாம் இந்த பாஸ்கு காலத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில நாம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள், திருத்தூதர்கள், யூதர்கள் மற்றும் புறவினத்தவர்கள் என்று சொன்ன நம்பிக்கையாளர்களுடைய அவர்கள் பின்பற்ற வேண்டிய சில சம்பிரதாயங்களும் அல்லது நியமனங்களும் என்று சொல்லி அவர்களிடத்தில் கருத்து வேறுபாடு வந்தபோது திருத்தூதர்கள் ஒன்று சேர்ந்து தீர விசாரிக்கிறார்கள், ஆய்ந்து அறிகிறார்கள், தூய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்கள். பிறகு அவர்கள் ஒருமித்த கருத்தோடு மற்ற சபைகளுக்கு கடிதம் எழுதி இப்படித்தான் நம்முடைய பின்பற்ற வேண்டிய நியதி இது கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு உண்மையிலேயே கடவுள் அவர்களிடத்திலே செயல்பட்டார். இதன் மூலமாக ஏற்படவிருந்த பிளவு தவிர்க்கப்பட்டு திரு அவையில மகிழ்ச்சி திரும்புகிறது, ஒற்றுமை ஏற்படுகிறது. மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் என்று சொல்லுகிற ஆசீர் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் நிறைவினை திரு அவை முழுவதும் அனுபவிக்கிறது. அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்வில் பல்வேறு விதமான இதுபோன்ற கருத்து வேறுபாடுகளும் மேலும் பிளவுபடக்கூடிய அளவிற்கு கருத்து மோதல்களும் வருகிற போது சற்று ஆய்ந்து அறிந்து நல்லெண்ணம் கொண்டவர்களோடும் கருத்து ஒருமைப்பாடு கொண்டவர்களோடும் நாம் அமர்ந்து பேசினால் இந்த கலந்துரையாடல் மூலமாக நம்மில் இருக்கிற பிளவுக்கான பிரிவதற்கான அத்தனையும் அகன்று ஒன்றுபட்டு ஒத்த கருத்து அடைவதற்கான சாத்தியம் என்பது 100% கடவுள் கொடுக்கிற ஆசிராக இருக்கிறது. அது உண்மையிலேயே நமக்கு உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை இயேசு ஆண்டவர் தாமே தந்து உறுதிப்படுத்துகிற மகிழ்ச்சியை நாம் பெற்று மகிழ்வோம். பாஸ்கு காலத்தின் இத்தகைய மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள நாம் முயலுவோம். நம்முடைய சிந்தனையின் வினாக்களாக பிறரது மகிழ்ச்சியில் பங்கேற்கிறேனா அல்லது பொறாமைப்படுகிறேனா? மகிழ்ச்சியின் கருவியாக நான் வாழ முயலுகிறேனா? சிந்திப்போம். அல்லேலூயா.